ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லேப்லேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்கேன். சரி, ஓகே, அப்லோட் பண்ணி ஒரு vlog போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டு ஜடாயு அப்படின்னு வந்து ஒரு ஹெட் சென்டர். அந்த ஈகிள் வந்து இருக்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டோன்லேயே வந்துட்டு பெரிய ஸ்கல்ப்சர் இருக்கும். அந்த பிளேஸ்க்கு தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்துட்டு இது இருக்குது. இக்ரா குட்டி வந்து ரொம்பவே சின்ன பிள்ளையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கல எனக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பிள்ளை இவ்வளோ பெருசாக வந்து டக்குன்னு வளர்ந்துருச்சு. இயர்ஸ் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஓடுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்க்கல எனக்கே வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு. நிற்கிற ஆதினாலாம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகளாக வந்துட்டு இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோரும் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபன் வேர்ல்டு மாதிரி இருக்கும், அந்த தியேட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த ரோப் காரில் போகிறதுக்குள்ள ஸ்டேஷன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். இந்த ரோப் காரில் ஏறி தான் வந்துட்டு நம்ம அந்த மேலே இருக்க அந்த சிலைக்கிட்ட வந்து போக முடியும். அந்த ஈகிள் சிலைக்கிட்ட வந்துட்டு போக முடியும். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்கிட்ட இருக்கோம். இன்னுமே வந்துட்டு என்னவோ இப்போ போன மாதிரி வந்துட்டு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் தான். நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமாகவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இயற்கை வந்து அதிகமாக இருக்க பிளேஸ். இப்போ மேலேருந்து வந்துட்டு நம்ம பார்க்கையில் அந்த வியூவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரோப் கார் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு அதுக்கு ஒரு நம்ம எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு கீழே திருப்பி அகைன் வந்து ரோப் காரில் ஏறி வந்துடணும். எங்களோட ரோப் கார் வந்து இந்த எல்லோ ரோப் கார் தான். இதில் ஏறி வந்துட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். சரியான ஹைட்டு, செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ரோப் கார்லேயே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஏறி போயிருப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜடாயுங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5D தியேட்டர் மாதிரி வந்து அப்போ கட்டிட்டு இருந்தாங்க. அது ஓப்பனிங்கில் இல்லை, ஓப்பன் பண்ணலை நாங்கள் போனப்போ. இப்போ கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கல்லிலே வந்து எப்படி எல்லாத்தையும் வந்து செதுக்கியிருப்பாங்கன்னு யோசிக்கையில் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஷெட் மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுலேயுமே கொஞ்சம் ஆள் வந்துட்டு இருக்க தான் செஞ்சாங்க. ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் கிட்டே போனோம் அப்படின்னா கொஞ்சம் நிழலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுவே வந்து அந்த வியூ பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வியூவுமே வந்து காட்டுறேன். இந்த இடம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வந்துட்டு அந்த ஃபோட்டோ கேலரி மாதிரி வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம நின்று அந்த ஈகிளை வந்து பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம சூப்பராக வந்து ஃபோட்டோ ஸ்னாப்லாம் நிறையா ஸ்னாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுக்கலாம். அந்த வியூவுமே சூப்பராக இருக்குது. நிறைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இக்ரா குட்டி இது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எந்த பிளேஸும் வந்து இதில் இல்லை. மேலே வந்துட்டு அந்த ஃபுட் ஏரியா மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு, ஃபுட் ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் வந்து கீழே போகிறதுக்குள்ள ஸ்டேஷன், அந்த சிட்டிங் பிளேஸ் வந்து இது. நம்ம வேணும்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த தியேட்டர் மாதிரி 12D இந்த மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு வேணால் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு கீழே போகலாம் அப்படின்னு வந்துட்டு வந்தாச்சு. ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. இயற்கை வளம் மிக்க ஒரு இடத்த வந்து பார்க்கல நமக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பிள்ளைங்களாம் இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் அதுங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஆதிரா இக்ராலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் போதே வந்துட்டு போயாச்சு. ஆதிரா கூட கொஞ்சம் விவரம் தெரியும், ஆனால் இக்ராலாம் ரொம்ப குட்டி பாப்பா. இப்போல்லாம் வந்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குங்க. ரொம்பவே ஷார்ட் வீடியோ தான் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.